வணக்கம். டைம் இருந்தா கேளுங்க சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, மீன ராசிக்கு 2025 எப்படி இருக்க போகுது தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். நெறைய பேத்துக்கு கிரகம் இங்க இருக்கு, அங்க இருக்குன்னு சொன்னா நெறைய பேத்துக்கு புரியாது. ஆனா சில பேத்துக்கு புரியும். ஸோ நான் எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி ஈஸியா சொல்லப் போறேன். வாங்க நம்ம சந்தோஷ வீடியோக்குள்ள போலாம். மீனம் 2025ல அவசரப்படாம அப்படியே அமைதியா, பொறுமையா ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணீங்கன்னா, 2025ல அவ்வளோ கஷ்டமான விஷயத்த நீங்க ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. 2025ல யாராவதையும் நீங்க கெட்டியா புடிச்சுக்கிங்க. அது அம்மா, அப்பா, தங்கச்சி, அண்ணன், அக்கா, அப்புறம் தாத்தா, பாட்டி, உங்க சொந்தக்காரங்க, இல்லன்னா ஃப்ரெண்ட்ஸ் யாரா வேணாலும் இருக்கட்டும். ஏன்னா, இந்த மீனோட நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மீனமாட அதோட சிம்பல் நீங்க பார்த்தீங்கன்னா, தலைக்கு வாலும், வாலுக்கு தலையுன்ட்டுன்னு 2 மீன் இருக்கும். ஸோ இது என்னன்னா, இப்போ நீங்க எப்போதுமே ஒரு விஷயத்த செய்யணும்னா, திடீர்னு அங்க பாய்வீங்க, திடீர்னு இங்கிட்டு போய் செய்வீங்க. அப்படி இப்படி ஒலாத்திக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாரி டைம்ல இந்த சனீஸ்வர பகவானும் உங்களுக்கு எ இன்னும் உங்களுக்கு கிறுக்கு புடிக்க வைப்பாரு. ஏன் 2025ல மீன ராசிய நானு யாராதையும் நீங்க புடிச்சுக்கிங்கன்னு சொன்னேன்னா, நீங்க நெறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க. சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க. படிப்பு பத்தி இருக்கு, வாழ்க்கை பத்தி இருக்கு, ரிலேஷன்ஷிப் பத்தி இருக்கு, ஒரு தொழில் செய்றீங்க, அவசர அவசரமா ஒரு வியாபாரம் செய்ய போறீங்க, வெளிநாடு போணும்னு நெனைக்கிறீங்க, இல்ல குடுக்கல் வாங்கலு, இல்ல ஏதோ ஒண்ணு வாங்கணும்னு நெனைக்கிறீங்க. ஸோ நீங்க ஏதோ ஒண்ணு செய்ய நீங்க அவசரப்படுறீங்கன்னா, ஒரு டபுள் செக் பண்ற மாதிரி, உங்களுக்கு ஆலோசனை குடுக்குறவங்க, இல்லன்னா நான் சொன்னேன்ல பெரியவங்க யாராவது புடிச்சுக்கிங்க அப்படின்னு. உங்கள கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் நீங்க என்ன மிஸ்டேக் பண்றீங்கன்னு. இந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல சனி வந்தாருன்னா, நம்ம பண்றது சரிதான்ட்டுன்னு நம்மள புரிய வைப்பாரு. நம்ம செய்றது சரி அப்படின்னு நம்மளுக்கு மைண்ட் இருக்கும். ஆனா நம்ம அது தப்பா கூட பண்ணலாம். அதனால தான் நான் சொன்னேன், யாராதையும் ஹோல்ட் பண்ணிக்கிங்க. அவங்க உங்களுக்கு நீங்க செய்யறது சரியா, தப்பான்னு சொல்லுவாங்க. அப்பதான் நீங்க செய்யற ஒரு விஷயமும், அது சரியா, தப்பான்னு உங்களுக்கு தெரியும். அவங்க ஒரு ஆலோசனை குடுத்தோனே, அப்புறமா தான் நீங்க யோசிப்பீங்க. அடடே! ஆமாவா! ஆமால நம்ம தப்பு செய்ய பார்த்துருக்கோமேன்னு அப்படி யோசிப்பீங்க. அதனால தான் இந்த மீனத்துக்கு நான் குடுக்குற ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட்னே வச்சுக்கிங்க. இத நீங்க இப்படி ஃபாலோ பண்ணா தான் நீங்க தப்பிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை விஷயம், குடும்ப விஷயம், இல்லன்னா பிசினஸ் விஷயம், குழந்தைங்க விஷயம், இப்படி எல்லாமே நல்லா போனாலுமே, இதுல உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் தெரியும். பட் என்னதான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் தெரிஞ்சாலுமே, அத உங்களுக்கு ஹேண்டில் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பவர், ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். குரு பகவான் மேல. ஸோ இந்த 2025ல உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலுமே, அத ரொம்ப டீப்பா உங்க தலைக்குள்ள, உங்க மூளைக்குள்ள கொண்டு போகாதீங்க. ஒரு விஷயத்த கேட்டு அப்செட் ஆகாதீங்க. ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னு அப்படியே உள்ள பூந்து அத பத்தியே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அப்புறம் எந்த ஒரு விஷயத்துலயுமே நீங்களாவே போய் வாலண்டரியா உங்க மூக்க நுழைக்காதீங்க. நடக்கிறது நடக்கும். அத அப்படியே விட்டுடுங்க. ஸோ உங்கள நீங்க புரொடெக்ட் பண்ணிக்கிங்க. எந்த ஒரு கமிட்மெண்ட்டோ யாருக்கும் குடுக்காதீங்க. இந்த கமிட்மெண்ட் விஷயத்துல பர்ட்டிகுலரா நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் ஃபைனான்ஷியல் இது 2யுமே கொஞ்சம் டீப்பா நீங்க பார்த்துக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹெல்த் அதையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க. மனசும் நல்லா இருக்கணும், புத்தியும் நல்லா இருக்கணும், உடம்பும் நல்லா இருக்கணும். இதுக்காண்டி பயிற்சி, தியானம் பண்ணிக்கிட்டு, யோகா ஏதாவது பண்ணிக்கிட்டு இப்படி இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டே போனீங்கன்னா, இந்த 2025 ஸ்மூத்தா உங்கள கிராஸ் பண்ணி போயிடும். ஸோ மீனம் ஓவரால் பார்த்தீங்கன்னா, கூடுதல் விழிப்புணர்வோட நீங்க இருந்தீங்கன்னா, இந்த 2025 உங்களுக்கு சாதகமா அமையும். வாழ்த்துக்கள். நான் இப்போ உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் குடுத்துர்றேன். இப்ப நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாமே பொது பலன்கள் தான். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க உங்களோட ஜாதகத்துல நீங்க பார்க்கணும். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது? இப்ப என்ன இது கிரகம் எங்க இருக்குது? நமக்கு ஏதாவது தப்பு நடக்க போதா? அந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதா? இல்ல சப்போர்ட் பண்ணலையா? அப்படின்ற விஷயத்த எல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கு அப்புறமா தான் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்க லைஃப்ல 100% நடக்கும்.
உங்களோட ஜாதக அடிப்படையில வந்து நீங்க அத 2ஆ புரிஞ்சுக்கணும். ஒண்ணு ரைட் சைடு, ஒண்ணு லெஃப்ட் சைடு. ஒண்ணு லக்னம், ஒண்ணு ராசி. ரைட் ஹேண்ட்ல என்னன்னா, அதுதான் உங்களோட லக்னம். அதாவது உங்களோட விதி, உங்களோட டெஸ்டினேஷன் என்ன எழுந்திருக்கு, உங்க லைஃப் விதியில என்ன நடக்கும். அதுதான் உங்களோட லக்னத்த பார்க்கணும். அதுதான் முதல் பாவம். லக்னம் என்பது. லக்னம் என்பது முதல் பாவம். அது உங்களோட தலை. உங்களோட தலைனா அறிவு, மூளை, அதோட சிந்தனைகள், உங்களோட அறிவு, தெளிவு, உங்களோட கொள்கை, உங்களோட குணம், குணாதிசயங்கள், அப்புறம் உங்களோட நடவடிக்கைகள், இது எல்லாமே உங்களோட 1வது பாகம். அதுதான் கேரக்டர், உங்களோட லக்னம். அடுத்து உங்களோட லெஃப்ட் ஹேண்டு ராசி. ராசியில வந்து உங்களோட மைண்டு, உங்களோட மனசு, உங்களோட எமோஷன். ரைட்டுக்கு எவ்வளோ பவர் இருக்கோ அதே மாதிரி உங்களோட லெஃப்ட்டுக்கும் ஈக்குவல் பவர் இருக்கு. இது ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, அப்பதான் இது வந்து தெளிவா உங்களோட மண்டையில ஏறும். லக்னோனா என்ன? ராசினா என்ன?